கோவை வந்து உங்களுக்கு ஒன்றுமே பார்த்தீங்கன்னா, கோவை நம்ம பாலக்காடு கணுவாய் ஒட்டி பகுதிகளுக்கு வந்து விண்ட்ஸ் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். பாலக்காடு கணுவாய் வந்து உங்களுக்கு வந்து நம்ம இந்தியாவிலேயே எடுத்துட்டிங்கன்னா, கன்னியாகுமரியிலேருந்து குஜராத் வரைக்கும் இருக்கிற இது மலைத்தொடர்களில், மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்களில் ஒரு கேப் ஆக்சுவலாக ஒரே ஒரு மெயின் பெரிய கேப்புங்கன்னா நம்ம பாலக்காடு கணுவாய் தான். அது வந்து ஒரு 30 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு இருக்குது உங்களுக்கு. அந்த 30 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகும் ஆக்சுவலாக. உங்களுக்கு நீங்கள் அதே கீழே எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு மதுரை அங்கெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக்கேஜ் இருக்கும், இங்கே பிளாக்கேஜ் இருக்காது இந்த பாலக்காடு கணுவாயில். ஸோ அங்கே பிளாக்கேஜ் இருக்கும்போது விண்ட்ஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆயிரும். இங்கே வந்து ஸ்லோ டவுன் ஆகாமல் வந்து ஃப்ரீயாக வந்து ஃபனலிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இங்கிலீஷில். ஃபனலிங்னா நீங்கள் ஒரு ஃபனல் எடுத்து விண்டை ப்ளோ பண்ணிங்கன்னா வெளியில் வரும்போது உங்களுக்கு காற்று ஸ்பீடாக வந்து ப்ளோ ஆகும். ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கும்பொழுது உங்களுக்கு நமக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம கோயம்புத்தூர், திருப்பூர் ஆகிய பகுதிகளில் வந்து ஆடி மாதத்தில் வந்து காற்று வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகமாகும். அது ஒரு மெயின் காரணி தான் நம்ம ஏரியாவில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு. அதனால தான் நம்ம இதில் ஏரியாவில் வந்து அதிகமாக விண்மில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதிகமாக இந்த காற்றோட ஸ்பீடை வந்து இது பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே வந்து கொஞ்சம் ஒரு நார்மலாக ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் வீசுறது ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அதிகமாக வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு.